எல்லாருக்கும் வணக்கங்க. ஆர்சிபி வந்து 4th டைம் ஐபிஎல் ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. இது செம்ம மேட்ச் நேற்று ஆடினாங்க. லிட்ரலாக வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து பொட்டலம் பண்ணிட்டாங்க. ஆர்சிபி டாஸை வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க. சூப்பராக பவுலிங் போட்டாங்க. உண்மையிலேயே வந்து பாராட்டி ஆகணும். ஏசல்வுட் எதுக்கு மறுபடியும் ஆஸ்திரேலியாவிலேருந்து கூட்டு வந்தாங்களோ அதை வந்து அவர் வந்து சாதிச்சிட்டாரு. மறுபடியும் 3 விக்கெட் எடுத்தார் இந்த மேட்ச்சில். சுரேஷ் சர்மா சூப்பராக பவுலிங் போட்டு அவர் 3 விக்கெட் எடுத்தார். யாஷ்டால் 2 விக்கெட் எடுத்தாருங்க. பயங்கரமாக பவுலிங் போட்டு மேட்ரு முடிச்சுட்டு போயிட்டாங்க. பஞ்சாப்பை 110 ரன் தாங்க பஞ்சாபால அடிக்க முடிஞ்சு, ஒண்ணுமே பண்ண முடியல. அவ்வளோ அழகா பவுலிங் போட்டாங்க ஆர்சிபி. செம்ம பவுலிங்குங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து செம்ம ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அவர் தான் நல்லா விளையாடுவாருன்னு பார்த்தா அவரும் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. ஜார்ஜ் இன்னிங்ஸ் போன மேட்ச் சூப்பராக ஆடினவர், அவரும் ஃபெயிலியர் ஆயிட்டாருங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. பஞ்சாப் கிங்ஸ் நல்லா பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. 34 நோ லாஸ்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆரியன் அவுட் ஆனாரு. அப்புறம் சிம்ரன் சிங் அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க. அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் கண்டினியூஸாக விக்கெட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. பஞ்சாப்க்கு அங்கேருந்து மொமெண்டம் போயிடுச்சு. ஆனால் ஆர்சிபி பவுலிங் சூப்பராக பவுலிங் போட்டாங்க. எக்ஸ்பெஷலாக ஜேசல்வுட், ஸ்டாக்கு, ஹேசல்வுட், யாஷ் டயாலு, சுரேஷ் சர்மா சூப்பராக பவுலிங் போட்டாங்க. புவனேஷ்குமார் நல்லா கான்ட்ரிபியூஷன் பண்ணாரு. ரெமோ ஷப்போர்ட் அவரும் சூப்பராக பவுலிங் போட்டாரு. ஓவரால் ஆர்சிபி பவுலிங் யூனிட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நேற்று குவாலிஃபயர் 1ல் ஆர்சிபி வந்து 4th டைமாக ஐபிஎல் ஃபைனல் போயிருக்காங்க. இந்த சீசன் வந்து அவங்களோட சீசன் தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்குது. ஜெயிச்சிட்டாங்கனாலே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதுதான். ஆனால் உண்மையிலே வந்து ஹேட்ஸ் ஆஃப் ஆர்சிபிக்கு. அதே மாதிரி ஃபிலிப் சால்ட் வந்து பேட்டிங்கில் பிரித்து மெஞ்சுட்டார். சேசிங்கில் 22 பால்லே வந்து 50 அடித்தார். அவர் இந்த சீசனில் வந்து ஃபாஸ்டஸ்ட் 50, அவருக்கு ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சிருக்காரு. அவரோட கேரியரில் ஃபாஸ்டஸ்ட் 50 22 பால் அடிச்சிருக்காரு. செம்ம பேட்டிங் ஆனார். பிலிப் சால்ட்டும் விராட் கோலியும் சூப்பராக பேட்டிங் ஆனாங்க. ரஜத் பண்டிதார் அவங்க கேப்டன் வந்து கடைசியில் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாருங்க. இன்றைக்கி வந்து ஆர்சிபி வந்து 4th டைம் ஃபைனல் போயிருக்காங்க. இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்குது. அந்த ஒரு மேட்ச் அவங்க நல்லா ஜெயிச்சிட்டாங்கன்னா டைட்டில் எடுத்துருவாங்க. ஆர்சிபி வந்து டைட்டில் எடுக்குமா எடுக்காதாங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்சிபிக்கு வந்து இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்குது. முக்கியமான மேட்ச் சண்டே ஃபைனல்ஸ் ஆடுறாங்க. ஆர்சிபி வந்து கப் எடுக்குமா, கப் எடுக்கலாம்னு சொல்லுங்கள். அடுத்தது வந்து மும்பை vs ஜிடி ஆடுறாங்க. மும்பை vs ஜிடி வந்து எலிமினேட்டர், யார் தோக்குறாங்களோ அவங்க எலிமினேட் ஆகிடுவாங்க. அவங்களோட வந்து பஞ்சாப் ஆடுவாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ, மும்பை ஜிடியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அது அவங்களோட பஞ்சாப் ஆடுவாங்க. ஐபிஎல் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்துருச்சு. பயங்கரமாக போயிட்டுருக்கு. பஞ்சாப்பு அடுத்த செமிஃபைனல்ஸ் ஆடணும். ஏன்னா அவங்க வந்து ஜெயிச்சு உள்ளே வரணும்னு தான் பார்ப்பாங்க. ஜிடியும் மும்பையும் செம்ம கிளாஷாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரு ஹெவி வெயிட்ஸ் டீம். இந்த சீசனில் ஜிடி வந்து நிறைய சான்ஸ் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா மும்பை வந்து ஜிடியை ஜெயிச்சதே கிடையாது. அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஜிடிக்கு வந்து ஒரு டஃப் மேட்சாக தான் இருக்கும். சாதாரண மேட்சான இருக்காது. ஜிடிக்கு வந்து ஒரு டஃப் மேட்ச் தான் இந்த மேட்ச்சு காத்துக்கிட்டு இருக்குங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஓவராலாக பயங்கரமான மேட்சாக இருந்துச்சு. குவாலிஃபயர் 1 ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டாங்க ஆர்சிபி. எலிமினேட்டர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் யார் வந்து ஃபைனல்ஸ்க்கு வருவாங்கங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஐபிஎல்க்கு வந்து யார் ஃபைனல்ஸ் ஆடினா நல்லா இருக்குங்கிறத 2 டீமை கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று வந்து ஆர்சிபி குவாலிஃபைட் ஆயிடுச்சு. மிச்சம் 3 டீமில் யார் வந்து ஃபைனல்ஸ் ஆடினா நல்லா இருக்குங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னி வரையும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஐபிஎல் எலிமினேட்டர் பாருங்கள், குவாலிஃபயர் 2 பாருங்கள், ஃபைனல்ஸ்னால் பாருங்கள். மேட்ச் வந்து பயங்கரமாக இருக்கும். டாப் 4 டீம்ஸ் விளாட்றாங்க ஐபிஎல்லில். ஆர்சிபி கப்பு ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஆர்சிபியோட சீசனு. கண்டிப்பாக இந்த 4th டைமில் ஃபைனல் வர்றதுன்னா பெரிய விஷயம். கப்பு எடுத்தே ஆகணும். என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம்.